ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியே காமிக்கிறாங்க. ஸோ அவள் டக்குனங்க ஸ்கூலில் ரீபான் ஆகி உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் இறந்து போயிட்டேன், இப்போ நான் எப்படி ரீபான் ஆகி வந்தேன் அப்படின்ற சைட் அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே நிம்மி என்ற ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பேச வந்ததுமே அவளை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, போன ஜென்மத்தில் இவ்வளோ தான் நான் இறந்து போயிட்டேன், கண்டிப்பாக இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போயே தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஐடியும் கார்டில் பார்த்தா நிம்மி என்ற பேர் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகி போயிட்டு ரொம்ப அங்கே பயந்து வேற போயிடுறா. என்னோட பேர் இது கிடையாது, நான் லில்லி தானே சைட் அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சில ரவுடிங்க வர்றாங்க. நீ காசு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா, இப்போ நீ காசு கொடுக்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டாங்க. இப்போ ஹீரோயின், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்போ உங்ககிட்ட காசு வாங்கினேன், உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே நீ என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்க, உன்னோட பேர் தானே நிம்மி, நீ தான் எங்ககிட்ட காசு வாங்கின, நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் அடாப்ட் பண்ணி போயிருக்க, பட் ஆனால் நீ இப்படி பொய் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. என்னது நான் அடாப்ட் பண்ணி போனேன்னா, நான் தானே ஷென் ஃபேமிலியோட உண்மையான வாரிசேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட பேரண்ட்ஸும் அந்த நிம்மியுமே வந்துடுறாங்க. உன்னை அடாப்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தா நீ இப்படி கேவலமாக கடன் வாங்கி வச்சு குடும்ப மனத்தை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டாரு. அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொன்னதுமே இந்தா இருக்கா என்னோட பொண்ணு லில்லி, நீ யாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக உன்னை இதுக்கப்புறம் இங்கே விட்டு வைக்க போகிறது கிடையாது, உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு நான் அனுப்பி விட்றேன், நீ அங்கே போய் இருந்தால் தான் புத்தி வரும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நிம்மி இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அவ சொல்கிறா, உனக்கு என்ன புரியலையாப்பா, என்கிட்ட அப்படி இமிட்டேட் பண்ணுற ஒரு பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் உன்னோட எல்லாத்தையுமே நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். இப்போ நீ இருக்க வேண்டிய பிளேஸ் எது தெரியுமா, நான் இருந்த அந்த பிளேஸ் தான் அவள் சொல்கிறா. நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, உன்னை நான் என் சிஸ்டராக தானே நினச்சேன்னு சொன்னதுமே என்னை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ நான் சொந்த பொண்ணாகிட்டேன், நீ இப்போ அடாப்டட் கேர்ளாக மாறிட்ட அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறா. உன்னோட ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே இப்போ பாரு, நான் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கேனா, உன்ன மாதிரியே செய்யலை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த இமிடியேட் பவர்னால நீயாவே நான் மாறிட்டேன், எனக்கு 100% ஆனதுமே நான் மாறிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டேங்க சொல்லிட்டேக்கா. ஸோ இதுக்கப்புறம் நான் நிம்மியாவை வாழ போகிறது கிடையாது, நிம்மியா நீ தான் சாகுற வரைக்கும் வாழ போகிற, இந்த பொசிஷனில் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. தெரியுமா உனக்கு ஒரு சீரியஸான நோய் வேறு இருக்குன்னு சொல்லும் போது அவங்க டாக்டர்கிட்ட கால் வந்துடுது, அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அது லாஸ்ட் ஸ்டேஜ் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு. அப்பாங்க உன் வாழ்க்கையே முடிய போகுது, நான் இதுக்கப்புறம் ஷென் ஃபேமிலியோட வாரிசாக ஹாப்பியாக வாழுவேன், எனக்கு எப்பயுமே உன்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் தான், ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்து எல்லாமே உனக்கே ரொம்ப ஹாப்பியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு, எனக்கு கிடைக்கல, நான் எல்லாத்தையுமே பறிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிருக்கா. நம்ம அப்படியே இறந்து போயிருக்கா. ஏன் போன ஜென்மத்தில் நடந்த மாதிரி இப்போ நான் நடக்க விட மாட்டேன், இவளை என்ன மாதிரியே நான் எல்லாத்தையுமே காப்பி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ நிம்மி சிஸ்டர் நீ என்ன பண்ணிட்டுருக்க, நம்ம பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல, ஷோரூம் போகலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரே மாதிரி கார் வாங்கலான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் நீ இப்போ 100% அதை கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கியா, இப்போ சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அவன் வெளியே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு அவங்க லியா சொல்கிறா, என்னப்பா எப்போ பார்த்தாலுமே இந்த பொண்ணு ஒன்னவே பார்த்து காப்பி பண்ணிச்சுக்கான்னு சொன்னதுமே பட் நீ கவலைப்படாத, இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு அவ சொல்றா. சோப்பாங்க 2 பேருமே சேர்ந்து கார் வாங்குறதுக்காக போயிடுறாங்க. அந்த நிம்மியை பார்த்தா ஷோரூம்ல போய் என் சிஸ்டருக்குமே சேம் கார் வேணும், நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு காரை சூஸ் பண்ணதுமே அந்த பர்சனுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு மேடம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு சொன்னான்னா நீங்கள் அவட்டால காசு கேட்கணும், ஏன்ட்ட எது கேட்குறீங்க அப்படின்றத சொன்னதுமே சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னபோது நான் உன்கிட்ட சொன்னேன்னா நான் உன்ன மாதிரியே கார் வாங்க போகிறேன்னு, இல்லை அப்போ நீ கார்டு வச்சிருக்கேல, கார்டை கொடுத்து நீ காரை வாங்குன்னு சொல்லுதுமே ஏன் பிளாக் கார்டு இல்லையே, நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற சிட்டவை கேட்கும்போது பட் ஏன்ட்ட பிளாக் கார்டு இருக்குது, பட் என்னோட காரை மட்டும்தான் நான் வாங்குவேன், உன் காரை நான் வாங்கி தரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சூஸ் பண்ண கார் பிடிக்கல, வேற ஒரு கார் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்கிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா.
அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு லீ கேட்குறான், என்னப்பா நீ வந்து கார் வாங்கணும்னு சொன்ன, வாங்கலையா, பேமெண்ட் பண்ணுன்னு சொன்னதுமே அவள் தான் எனக்கு பேமெண்ட் பண்ணணும், பட் என்னாச்சுன்னு தெரியல, பேமெண்ட் பண்ணாமல் போயிட்டா. சரி நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நீ வந்து அதே மாதிரி கார் நான் வாங்கணும், உன்கிட்ட காசு இருந்தால் கொஞ்சம் கொடு, நான் பிறகு கொடுத்துறேன்னு சொன்னதுமே அவங்க கார்டை கொடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிற சொல்கிறான். ஸோ அப்பாங்க அதே மாதிரி காரையுமே அவள் வாங்குறா ஹீரோயினை காப்பி பண்ணணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஸ்கூலுக்கு அந்த காரில் போய் அப்படியே மாசாங்க இறங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே, என்னப்பா நேற்று இதே மாதிரி ஒரு சிஸ்டர் ஒரு கார் வாங்கியிருந்தா, நீயுமே அதே மாதிரி வாங்கிட்ட, அவளே மாதிரி காப்பி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அது நம்ம ஹீரோயின், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, அவளோட காரும் என்னோட காரும் வேறு வேறுன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ரெண்டுமே சேம் கார் தான் சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த காரில் இருக்க அந்த முன்னாடி அந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே அவள் பிச்சு எடுத்து விட்றா. பார்த்தே இல்லை, இது வந்து ஃபேக்கானது, நீ வந்து அடுத்த டைம் வந்து கார் வாங்கினேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கு, இப்போ நீ வாங்கினது ஃபேக் தான், புரிஞ்சிச்சான்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கு. அந்த ஷோரூம்காரன் வந்து ஒன்றா தானே சொன்னான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த லீ ரொம்ப கோவமாயிட்டு, இப்போ எதுக்காக நீ உன் சிஸ்டரை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, அவள் உன்னோட தங்கச்சி தானே, உன்ன மாதிரியே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டது என்ன தப்பான்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா இக்னோர் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே நம்ம லியாவை கூப்பிட்டுட்டு போயிடுறா. அப்போ அங்கே சிஸ்டம் வந்து சொல்லுது, நீ டாஸ்க்கை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ அதனால் உனக்கு 20% நாங்கள் கழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் இது எப்படியாச்சும் 100 கொண்டு போய் ஆகணும், ஆனால் அது இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே, நான் எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ பிறகு அங்கே கிளாஸில் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ஸ்ட்ரைட்டான ஹேரை கர்லிங் பண்ணிடுறா. அப்போ அங்கே லியா, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்பவே சூட்டாக இருக்குப்பா, இப்போ உன் சிஸ்டர் பார்த்தான்னு வச்சுக்கோமே இதே மாதிரி அவளுமே பண்ணிடுவான்னு சொல்லும்போது, அவளை பார்த்தா உள்ளே வரும்போதே அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அதை இமிட்டேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ஒரு விக் ஷாப் தான் போகிறாங்க. இங்கே எதுக்காகப்பா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இல்லையா கேட்டதுமே, நான் அவளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு பிங்க் கலர் ஹேரை வந்து வாங்கிக்கிட்டு அவங்க அதை மாட்டிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே அந்த நிமி ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக பிங்க் கலர் டை அடிச்சிருக்க, இது ரொம்பவே கேவலமாக இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், உன்கிட்ட கேட்டுட்டா நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சூட்டபுளாக தான் இருக்குது, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீமே ட்ரை பண்ணி, யார் வேணாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்கா. பார்த்தா அவளுமே பிங்க் கலர் ஹேர் பண்ணிட்டா. உண்மையிலே உன் சிஸ்டர் வந்துட்டு உன்னை காப்பி தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சேர்ந்து அவன் உள்ளே வந்ததுமே லீ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, என்ன முட்டாள் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் திட்டினதுமே, நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என் சிஸ்டருமே இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருக்கா, அவளுக்கு அது சூட் ஆகுது, ஸோ அதனால தான் நானும் பண்ணேன்னு சொன்னதும், என்னது அவளும் அதே மாதிரி பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ வா அவளை பார்க்கலையா, உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் ஹீரோயின் பார்த்தா அங்கே சும்மா பிளாக் கலர் ஹேரில் தான் இருக்கா. இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு பேசினதுமே அப்பங்க இல்லையா, என்ன முட்டாள்னா நீ, நேற்று அவள் வந்து ஹேரை வந்து டையெல்லாம் பண்ண கிடையாது, அவள் விக் தான் வச்சுருந்தா, அதை பார்த்துட்டு உடனே நீ காப்பி பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சிட்டு முட்டாள் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவளுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. அப்போங்க சிஸ்டம், நீ வந்து இந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ 20% ஒன்றுலேருந்து கழிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே செம்ம இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் எங்கள் நம்ம ஹீரோயின் கால் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, அப்பா எனக்கு வந்துட்டு இவ்வளோ காசுக்கு அவசியமே கிடையாதுப்பா, எனக்கு இந்த கார்டு இதுக்கப்புறம் வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே அவளுக்கு கேட்குற மாதிரி பேசிட்டு அங்கே கார்டை வச்சுட்டு போகிறா. ஸோ இதை கேட்டுட்டு அவள் வேகமாக வந்து கார்டு எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டதுமே இப்போ ஹீரோயின் என்னத்தை மறைச்சிட்ருக்கேன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்கிறா. ஸோ அப்பாங்க வேணுக்கு தான் அவள் பண்ணியிருக்கா. அப்போ உடனே அவங்க ஐடியா பண்ணுறா, இந்த கார்டை வச்சு அவள் என்னென்ன திங்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காளோ சேமாக நானுமே வாங்குவேன், அதனால் இமிடியேட் ஆகிட்டு எனக்கு ஸ்கோருமே அதிகமாகும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. ஹீரோயின் போய் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பேக் வாங்குறா, அதே மாதிரி இவளும் பர்ச்சேஸ் பண்ணுறா. திரும்ப போயிட்டு அங்கே பெட்ஷீட் எல்லாத்தையும் அவள் மாற்றிட்டு இருக்கா, அதே மாதிரி அவளும் வாங்கி மாற்றுறா. ஸ்கோருமே அங்கே வந்து கூட்டிகிட்டே போகுது. அவளோட கபோர்டில் எல்லாம் ட்ரெஸ்
ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே செட் பண்ணிட்டுருக்கா புதுசாகவே வாங்கி. இவளும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா 99 லெவலுக்கு வந்து ஸ்கோர் போயிடுது. ஹீரோயின் பார்த்தா அங்கே கிராண்டாக வந்துட்டு ஒரு பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த பார்ட்டிக்கு இவளுமே போயிருக்கா. அப்போ நான் இவ்வளோ மாதிரியே ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணேன்னா கண்டிப்பாக ஸ்கோர் போர்டு வந்து 100 ஆயிரும்ல. அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டோட பொண்ணாக மாறிடுறான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. ஸ்கூலில் என்னோட பர்த்டே பார்ட்டி நான் வந்துட்டு உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போகிறேன். அங்கே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஃபுட் எல்லாத்துக்கும் நான் தான் பேமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து சந்தோஷப்பட்டுட்டு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வருவோம்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீயுமே கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்துடணும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் ஆச்சே, அதை எப்படி நான் வராமல் இருப்பேன்னு அவள் சொல்கிறா. கண்டிப்பாக நானுமே வருவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பார்ட்டிக்கு போயிட்டு அதே மாதிரி அங்கே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நான் காசு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு சரிப்பா இவட்ட வந்து ஏது இவ்வளோ காசு வச்சுட்டு இருக்கா, பெரிய பணக்காரி மாதிரி வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் சொல்கிறா, அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தையா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஐ திங்க் வந்து அவளுக்கு லாட்ரி ஏதாச்சும் அடிச்சிருக்கணும், இல்லை காசு ஏதாச்சும் திருடி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான ஒயின்ஸ் எல்லாமே அங்கே ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னப்பா இது எல்லாத்தையுமே உன்னால் பேமெண்ட் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் வந்து தூசி மாதிரி பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே வந்ததுமே கார்டை கொடுத்து விட்டா. மேடம் இப்படி கார்டு வந்து இன்ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டா. அது எப்படி ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கும், அது என்னோட கார்டு தானேன்னு சொல்கிறப்ப அங்கே போலீஸ் வந்துடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வேற ஒருத்தவங்க கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது ஃப்ராடு கேஸ், கண்டிப்பாக உங்களை உள்ள தூக்கி போட்டுருவோன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது, இது என்னோட கார்டு தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, இது வேற ஒருத்தவங்க கார்டு தான் நீ சொல்கிறா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவள் எப்படி வந்துட்டு கார்டை போய் திருடுவா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே இது பெரிய கேஸ் தான், ஏன்னா நீங்கள் வந்து திருடினது வேறு யாரோட கார்டும் கிடையாது, உங்களோட சிஸ்டர் லில்லியோட தான், அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்போங்க அவள் நீ இதுக்காக இப்படி பண்ண, நான் வந்துட்டு ஒரு சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ இந்த லீயுமே உன்னோட சிஸ்டர் தானே, உன் கார்டை யூஸ் பண்ணிட்டா இப்போ என்ன தப்பாக போச்சு, நீ வந்துட்டு எப்படி அவளுக்காக பண்ணலான்னு சொன்னதுமே ஓ உனக்கு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கா, அவன் என் சிஸ்டராக இருக்கலாம், பட் எப்படி வந்துட்டு என்னோட அனுமதி இல்லாமல் அவன் என்னோட கார்டு எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ சொல்கிறான், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, அவளை ஜெயிலுக்கு போட்டுவிட்டேன்னா உன்னோட குடும்பத்தோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடுன்னு சொல்லும்போது சிஸ்டர் ப்ளீஸ் நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போக விரும்பலை, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் ஹீரோயின் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறா. இது மிகப்பெரிய ஃப்ராடு கேஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. பாங்க அந்த போலீஸுமே இதை கண்டிப்பாக மன்னிக்க முடியாது, ஏன்னா இந்த 1 வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் 5 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னது 5 மில்லியனா, அவ்வளோ காசை அவள் எங்கே போய் செலவு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஸோ அப்போ அவங்க லியா சொல்கிறா, என்னப்பா எதுவும் தெரியாமல் கேட்டுட்ருக்கீங்க, இவள் இப்போது யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு பேக்ஸ் எல்லாம் எதுலேருந்து வாங்கினா, அதுலேருந்து தான் அவள் வாங்கியிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது அவளுக்கு. அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே நம்ம லீட்டை ப்ளீஸ்ப்பா எனக்கு நீ அந்த 5 மில்லியன் காசை கொடு, இல்லைனா என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் இப்போ என்னோட அப்பாட்ட கால் பண்ணி காசு கேட்குறேன்னு அவன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அப்போங்க இல்லையா நம்ம ஹீரோயின்ட்ட சரிப்பா இப்போ அவன் வந்து காசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டானா எப்படி நீ அவளை விட்டுருவேன்னு சொன்னதுமே நீ வேற அவங்க அப்பாலாம் அவளை காசு உனக்கு கொடுக்க மாட்டாரு, இவள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக போகிறான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அவங்க வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அவ்வளோ காசு கொடுக்கலப்பா, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ 4 மில்லியன் இருக்குது, ஆனால் 1 மில்லியன் இன்னுமே எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுன்னு அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் 1 பைசா குறைஞ்சாலும் விட மாட்டேன்னு சொல்லும்போது அவள் உடனே இந்த பிரச்சனையை எப்படி ஈஸியாக எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும்னு அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போங்க அந்த ரூமோட வந்து வாடகையுமே நீங்கள் கட்டணும், அதையுமே கட்டலைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு கேட்குறாரு. அந்த ஷாப்புக்கு கால் பண்ணுறா, அந்த பிராண்டட் ஐட்டம் எல்லாத்தையுமே நான் விற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவங்களுமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதுக்கு 1 மில்லியன் பே பண்ணலான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 2 டேஸ் ஆகுது வாங்கி 3 மில்லியனுக்கு வாங்கினேன்,
1 மில்லியன் தான் கொடுப்பீங்களான்னு சொன்னதும் 2 டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எப்படி நான் வந்து சும்மா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் கழிச்சிட்டு தான் நாங்கள் கொடுப்போம், வாங்கினதுக்கு வந்துட்டு என்ன வந்து விலை இருக்குது அப்படின்றத வாங்கின பிறகு விலை வந்து கம்மியாக தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவளுமே விற்கவுமே வேண்டியதாக இருது. ஸோ அந்த 1 மில்லியனையுமே வாங்கி நம்ம ஹீரோயின்ட்டு அவள் கொடுத்துடுறா. அதனால் அங்கே சரி இப்போ எனக்கு வந்துட்டு அவன் 4 மில்லியன் கொடுத்துட்டான், இவன் 1 மில்லியன் கொடுத்துட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட காசு எனக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே அவோட சேர்ந்து போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ என்னோட எல்லாமே போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் லீடர் ரொம்ப ஃபீல் பண்ணதும் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க நான் வந்து எப்படியாச்சும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப அடையணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம நாளைக்கே ஷாப்புக்கு போகலாம், அதே மாதிரி பொருள் எல்லாமே நம்ம திரும்ப வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் நீ மட்டும் இல்லைனா நான் இப்போ என்ன நிலைமை ஆகிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் ஒரு பிரேஸ்லெட்டை காமிச்சிங்க பார்த்தியா, என்னோட பாய் ஃப்ரெண்டு எனக்காக அதை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இவ்வளோ பண்ணியுமே புத்தி வரல பார்த்தியா, திரும்ப அதே வேலையை தான் அவள் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்பாங்க இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நீ வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன்னா நீ கம்பெனி வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணணுமா, ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லும்போது நிம்மி அப்பா எனக்குமே வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் வேணும், எனக்கு கிளப் மேனேஜர் பொசிஷன்லாம் தேவை கிடையாது, நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, உன்னை விட பெஸ்ட்டாக அவள் ஸ்கோர் வாங்கியிருக்கா, ரெண்டாவது அந்த பொண்ணு ஏகப்பட்டவங்க வேலையெல்லாம் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்கி காமிச்சிருக்கா, அது எப்படி உனக்கு இதை வந்து கொடுக்க முடியும், அவள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்லேயுமே ஒர்க் பண்ணி சக்ஸஸ் காமிச்சிருக்கா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே கோவமாகி போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சொந்த பொண்ணை தான் பிடிக்கும்னா நீங்கள் எதுக்காக என்னை அடாப்ட் பண்ணியிருக்கீங்க, எப்பயுமே நீங்கள் வந்துட்டு அவளுக்கு தான் ஃபேவர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு செம கோவமாகி போயிடுது. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டுறாரு. அவன் உடனே கோவிச்சிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் அவளோட பேச்செல்லாம் பெருசாக எடுக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு அவளுக்கு கரெக்டான பொசிஷன் தான் கொடுத்துருக்கீங்க, அவள் அதுக்கு தான் தகுதியானவ அப்படின்றத அவள் சொல்கிறா. இவ பிறகு அங்கே அந்த லியை தான் போய் மீட் பண்ணுறா. நம்ம எல்லாருமே இப்போ படித்து முடிச்சிட்டோம், கிராஜுவேட் ஆகிட்டோம், எங்கள் அப்பா வந்து அவளுக்கு மட்டும் ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் போட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிளர்க்கோட பொசிஷன் தான் கொடுத்துருக்காரு, என்னால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்ருக்கா. அப்பாங்க அவளுக்கு வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோடய ஆஃபீஸில் நான் வந்துட்டு உனக்கு ஜாப் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றதாவே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்ருக்கா. எப்பயுமே எனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் உள்ள உங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நிம்மி அதெல்லாமே கேட்டுட்ருக்கா. நாளைக்கு மிஸ்டர் வாங்க நான் மீட் பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் நான் காமிச்சு அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க வாஷ்ரூம் போனதுமே இவ உடனே உள்ளே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் இவள் காமிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்ட காமிச்சா அவர் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுவார், இவ்வளோ வந்துட்டு துரத்தி விட்டுருவாங்கல்ல, இவ்வளோ காப்பி பண்ணதுனால எனக்கு வந்துட்டு 100% வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக நான் வந்து அவளோட இடத்தையுமே பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணுறா. ஸோ ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ அங்கே லியா வேகமாக ஓடி வந்துட்டு மிஸ்டர் வாங் ஆல்ரெடி நிம்மியோட சேர்ந்து பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணிட்டா இருப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு அது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்குப்பான்னு சொன்னதும் அப்போ தான் அவளுக்கு புரியுது. அவள் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தால் அந்த ரிப்போர்ட் எல்லாமே கீழே கிடந்துச்சேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் நிம்மியோட வேலை தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இந்த டைம் நான் அவளுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன், இப்போ அவள் எப்போ பார்த்தாலும் இதே வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் மிஸ்டர் ஷெங்கை வந்துட்டு மீட் பண்ணணும், அவர் வந்து பெரிய டெக்னாலஜி வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, அது மூலமாக நம்மளுக்குமே பெனிஃபிட் இருக்கும், அவங்க கூட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் நீ என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, அந்த ஆள் வந்துட்டு சாதாரணமாகவே யாரையுமே மீட்டே பண்ண மாட்டாரு அப்படின்றத சொன்னதுமே இல்லை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே என்னப்பா மிஸ்டர் ஷெங் குரூப் கம்பெனியை நீ மீட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டனே, ஏன்னா அவங்களோட
புது டெக்னாலஜியில் நீயுமே வந்து கலந்துக்க போகிறியா, அதில் வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறியான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. ஆல்ரெடி பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், நைட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே எனக்கு ஃபைலை காமிச்சிட்டு அவள் வாஷ்ரூம் போகிறா. ஹீரோயின் உள்ளே போய் பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா அவள் ஃபேக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அந்த ஷெங் குரூப் கம்பெனியோட ஓனர் ஷாவ் வந்து ரொம்பவே வந்து பேராசை பிடிச்சவன். அவனுக்கு வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணுன்னா கூட சேர்ந்து ஏகப்பட்ட காசு கிஃப்டெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணால் அவன் ஒத்துருக்குவான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன், இதையுமே நான் காப்பி பண்ணிடுவேன் அவள் ஐடியா பண்ணுறா. சொல்கிறான், நீ சொன்ன மாதிரி அவங்க அந்த ஷெங் குரூப் கம்பெனியை மீட் பண்ணுறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. மிஸ்டர் ஷெங் வந்துட்டு உண்மையிலே பேராசை பிடிச்சவன் தான், காசு எல்லாமே வாங்கிக்குவான். பட் ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனைனா அவனுக்கு வந்துட்டு கம்பெனி லாஸ் ஆகுறது சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி லீ குரூப் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவன் இவ்வளையுமே அடித்து துரத்தி விடுவான். ரெண்டாவது அந்த லீ குரூப்பையுமே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பான். ஸோ இதனால் வந்து கடைசியில் அந்த லீக்குமே பெரிய வந்து ஆபத்தான நிலைமை வரும். இவளை யாருமே கையில் பிடிக்காம விரட்டி விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷாவை போய் மீட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அப்போ அங்கே அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் கொலாபரேஷனை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்டை கொடுத்ததுமே அதை படித்து பார்த்துட்டு இதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் நீ கரெக்ட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சி நீ கொண்டு வந்தேன்னா கொலாபரேஷன் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின்மே ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. பிறகு இவ்வளோ பார்த்தாங்க நம்ம லீடை மீட் பண்ணி நான் மிஸ்டர் ஷெங்கை வந்துட்டு மீட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த சன்லைட் ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிரும். நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபண்டிங் வேணும்லன்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கா. ஆல்ரெடி கம்பெனியே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, என்கிட்ட ஜஸ்ட் 1 மில்லியன் மட்டும்தான் இருக்குது, அந்த காசை வேணால் நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ ஃபினிஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுன்னு சொன்னதும் இந்த காசை வச்சு எதுவும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ அதை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி மட்டும் வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா உன்னை இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாக மாற்றிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுச்சுக்கு. ஸோ அப்பாங்க அவங்க அந்த சாங்கை போய் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. மிஸ்டர் சாங் நீங்கள் வந்து எனக்கு இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து உங்கள் சைனாவில் இல்லை இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நீங்கள் தானே டிசைட் பண்ண போகிறீங்க, நீங்கள் மட்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட காசு எல்லாமே நான் கொடுப்பேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவளுமே எங்கள் காசு எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. பிறகு அவனை மீட் பண்ணிவிட்டு இப்படி கண்டிப்பாக அந்த சன்லைட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னதும் அவனை பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு அவட்ட தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போகிறோம், நம்மளோட பேர் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஆகும்போது அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை நான் பார்க்கணும், அவள் தோல்வி அடைஞ்சி இருக்கிறது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. ஷாவ் சொல்கிறான் சாங் வந்து உண்மையிலே எப்பயுமே ரொம்ப ஒரு எம்ப்ளாயி தான், பட் இவர் வந்துட்டு இப்படி மாறி போவார்னு தெரியல, ஒரு பொண்ணுகிட்ட காசை வாங்கிக்கிட்டு இவர் இப்படி சீப்பாக நடந்துக்குவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்றத சொன்னதும் காசு வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையும் மாற்றிடும்பா, அது எப்போ வந்துட்டு ஆளுங்களை மாற்றோன்றதே தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணி அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நிம்மி வந்து விழா நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி உனக்கு இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்க போகிறது கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு பேசும்போது ஹீரோயின் ரிசல்ட்டே இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, அதுக்குள்ளே முடிவு எழுதிட்டியான்னு சொல்லி கேட்குறப்ப உன்னோட கம்பெனியில் எனக்கு பொசிஷன் கொடுக்கல, பட் இப்போ பாரு உன்கிட்ட எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்ருக்கேன், இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்க போகிறேன்னு அவள் சொல்கிறா. சோப்பங்க நம்ம ஷாவ் கேட்குறான் அவகிட்ட உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா உனக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போதான்னு சொன்னதும் ஓ நீ வேற புதுசாக வந்திருக்கியா, ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனியோட வந்து ஓனராக இருப்பா, அதனால தான் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், பட் வந்து கண்டிப்பாக இங்கே நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் 100% கிடைக்கும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பகல் கனவு காண்றதை நிப்பாட்டு, அப்படிலாம் உனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சாங் போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு சென் குரூப் தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதுமே அப்போ அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான், என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே அந்த சாங்கை மீட் பண்ணிவிட்டு நம்ம லீ நீங்கள் எப்படி என்னோட கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். கண்டிப்பாக அப்படின்ற செட் இருந்தாலும் பேசும்போது நம்ம
ஷாவ் வந்துட்டு அங்கே உள்ளேருந்து வெளியே வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டு, ஐயோ பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. ஆமாம், நான் வந்துட்டு இப்போ திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்துட்டேன். இப்படி நீ இல்லீகலான வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் அந்த ஆள் சாரி கேட்டுட்டு, பாஸ் நீங்கள் எந்த கம்பெனிக்கு கொடுக்க சொல்கிறீங்களோ அதை கொடுத்துடலான்னு சொன்னதுமே இப்படி நம்ம ஷென் குரூப்புக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருக்காரு. அதனால தான் அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவன்கிட்ட, நீ வந்துட்டு இப்படி ஏமாத்துவேன்னு எதிர்பார்க்கல, என்கிட்ட ஏகப்பட்ட காசை வாங்கிக்கிட்டு நீ இப்படி ஃப்ராடு பண்ணியிருக்கன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், ஒன்று மாதிரி இப்படி காசு கொடுத்து இந்த எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு எப்பயுமே இந்த ஆர்டர் எல்லாம் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனியோட பாஸே நான் தான், அவர் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி மட்டும்தான். நான் என்ன டிசிஷன் பண்ணுறனோ அதுதான் நடக்கும். ஒன்று மாதிரி ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டிக்கு எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நான் போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அப்போ அதை எப்படி நீ டிசிஷனை மாற்றுவேன், உன்னோட எம்ப்ளாயி வந்து எனக்கு வாக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, நீ இல்லீகல் வேலை வேற பண்ணிட்டு நீ இப்படி கேவலமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். உன் மேலே லீகல் ஆக்ஷன் தான் எடுக்கணும்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு பயமாயிருது. அப்போ அங்கே நம்ம லீயுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணி வச்சுருக்க, உன்னால் என் கம்பெனிக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இதோடு இல்லாமல் அவர்கிட்ட வேறு தேவையில்லாமல் நீ வம்பு வளர்த்துட்ருக்க. இப்போ அவர் மட்டும் என் மேலே கேஸ் கொடுத்தாருன்னா இப்போ என்னோடய கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆகுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. என்னை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் செய்து. ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே மேலே ஸ்டேஜில் போய் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. இவங்க 2 பேரோட ப்ரைவேட் வீடியோவை காமிக்கிறா. பார்த்தா அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னது, அந்த ஆள் காசு வாங்க ரெடி ஆகிட்டு நீமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். கூட சேர்ந்து உட்காந்து அவள் ரொமான்ஸுமே பண்ணியிருந்திருக்கா. இதெல்லாமே அங்கே பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப கை கால்லாம் நடுங்கி போயிடுது. அப்போ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கோவமாயிட்டு, எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சோப்பாங்க நம்ம சாங்கையுமே பிடிச்சி ஷாவ் திட்டிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ இல்லீகலான வேலை பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் உன்னை ஜாப்பை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும், தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம லீயை பார்த்தா அவகிட்ட, இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகி போயிடுச்சு, என் பேருமே உன் கூட சேர்ந்ததுனால தான் கெட்டு போச்சு, உங்க கூட சேர்ந்தா இப்படி தான் நாசமாக போகணுன்றதுக்கு நீ தான் உதாரணம்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டுறான். ஸோ அப்போ அங்கே அந்த லீயை பார்த்து நம்ம ஹீரோயின், எப்பயுமே நீ எனக்கு எதிராக அவள் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தே இல்லை, இப்போ உன் நிலமையை பார்த்தியான்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்படி என்னை வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன், அவள் சொன்ன பொய்யை நம்பி தான் நான் ஏமாந்து போயிட்டேன். இப்போ என் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகுறதுலேருந்து தடுத்தே ஆகணும். என் கம்பெனியில் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ராப்ட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இது எல்லாத்தையும் நீ ஃபஸ்ட்டு யோசிக்கணும், இப்போ யோசிச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத அங்கே சொல்கிறா. அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் இருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா நிம்மியை பிடிச்சி பயங்கரமாக திட்டாரு. ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை இத்தனை வருஷமாக வீட்டில் வச்சுருந்ததே நான் தப்பு, என் குடும்ப மானத்தவே நீ வாங்கிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சாகிற வரைக்கும் என்னை விட மாட்டேன்னு சொன்னீங்க, 20 வருஷமாக நான் உங்கள் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், என்னை திடீர்னு துரத்துனா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியில் யோசிக்கணும்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அவளை வெளியே துரத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவகிட்ட, உன்கிட்ட இமிட்டேஷன் பவர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை 100% ஆக்கி நீ என்னோட பொசிஷன் எடுக்கலான்னு தானே இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்க, பட் அது எல்லாமே இப்போ 0க்கு போயிருக்கும், உன்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்கிறப்ப அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது, இப்போ உனக்கு லாஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்குது, நீ வேகமாக போய் அவளோட கையை பிடிச்சிட்டேன்னா பவர் எல்லாமே இங்கே உள்ள ரிட்டர்ன் வந்துடும் உனக்கு, ஸோ நீ அவள் பொசிஷன் எடுத்துக்கலான்னு சொன்னதும் இவள் உடனே தள்ளி விட்டுட்டு அவள் கையை போய் பிடிச்சதுமே அங்கே பவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சவங்க திட்டுறாரு, இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே துரத்துங்கன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினையுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு வெளியே தள்ளி விட்றாங்க. அவங்க சக்ஸஸ் ஆயிடுறா. இப்போ ஹீரோயின் அவள் லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாலே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, அப்போ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே கண்டிப்பாக அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அங்கே வந்துட்டு பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிம்மியும் அவங்க பேரண்ட்ஸுமே கூட வந்திருக்காங்க.
ஹீரோயின் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே போயிட்டு நான் தான் இப்போ அவரோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே இவளோட ஆசையை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவள் கையில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் காமிக்கிறா, இது அவர் எனக்கு ஆசையை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அதை வாங்கி அவள் வந்து உடச்சி போட்டதும் ரொம்பவே நம்ம கோவமாயிடுறா. நீ எப்படி இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணலாம், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இது எல்லாத்தையுமே நீ காம்பன்சேஷன் இப்போ பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே டென்ஷனாகி போயிடுச்சேக்கா. ஸோ திரும்ப பார்த்தா அந்த லீ அவ கூட சேர்ந்துட்டு தாங்க சுத்த ஆரம்பிச்சிட்டான் போல. சொல்கிறான், நீ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு, ஐயோ நான் வந்துட்டு இப்போ லில்லியாக இருக்கனே, நான் வந்து இப்போ இவனை மேரேஜ் பண்ணேன்னா இவங்கள விட இவே ரொம்ப பெரிய ஆச்சே, நான் வந்துட்டு பெரிய பணக்காரியாக வாழலாமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஆசைப்பட்டுட்டு அவங்க வந்துட்டு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ நான் வந்து என்னோட பொசிஷனை திரும்ப எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையை அங்கே வந்துட்டு பிடிக்கிறா. கையை பிடிச்ச அடுத்த நிமிஷம் பார்த்தா அங்கே பெரிய ஷாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. இதனால் அவளோட ஹேர் எல்லாமே ஒயிட்டாக மாறி ஃபேஸாமே வயசானவங்கள மாதிரி மாறி போயிடுறா. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு அப்போ நான் வந்துட்டு நிம்மிதான், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. அங்கே சிஸ்டம் தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது, அவள் சொன்ன பேச்சை மீறி அவள் வந்து பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன், ஏன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, உன்னோட உண்மையை வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரணும்ல, அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் பண்ண பாவத்துக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. அவளுக்கு வந்து சொந்த வீட்டுக்குள்ளே இடம் இல்லாமல் போயிடுது. கடைசியில் சொந்த உருவமே இல்லாமல் அந்த சிஸ்டமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருது. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ, நீ மட்டும் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வந்திருக்க முடியாதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம சொல்கிறான், நான் எப்பயுமே உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு ஓகே அப்படின்றத அவளுமே சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.